லாஸ்ட் மந்த் February 18லேருந்து குடுத்துட்டு இருக்க ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஏற்கனவே அவன்மோர் கேபிட்டல்ல ஒரு 10% ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணிட்டோம். ரிமைனிங் எந்தெந்த ஸ்டாக்ல ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் இன் லைன் இஸ் சொனாட்டா சாஃப்ட்வேர். மைக்ரோசாஃப்ட் கிட்டேருந்து இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சது அப்படிங்கிறதுனால தான் அன்னைக்கு நம்ம இந்த ஸ்டாக்க எடுத்தது. எடுத்த அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நல்லா மேல போச்சு. நெக்ஸ்ட் டே 3% அப்ல இருந்தபோதே ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் நம்ம ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 791 வரலையும் இந்த ஸ்டாக் போயிருக்குது. போயிட்டு இப்போ கீழ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எத்தன பேர் அங்க புக் பண்ணீங்கன்னு தெரியல ப்ராஃபிட். பட் இஃப் யூ ஹேவ் நாட் புக்ட் ப்ராஃபிட், இட்ஸ் ரைட் டைம் டூ கம் அவுட். 3% இந்த ஸ்டாக்ல கிடைச்சிருச்சு நமக்கு. அதனால வந்துருவோம். ஒன்ஸ் அகைன் கீழ போய் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னாக்க, வி கேன் பை இட் அகைன். ஸோ ஃபார் நவ் சொனாட்டா சாஃப்ட்வேர் நம்ம ஃபுல்லாவே புக் பண்ணிட்டு வெளில வந்தாச்சு வித் 2 to 3% ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் நம்மளோட கன்க்ளூஷன். அடுத்து பாண்டிஆக்சைட்ஸ். பாண்டிஆக்சைடு அகைன் 4ஆம் தேதி அன்னைக்கு எடுத்தோம். ஃபார் அ ரீசன் தட் அவங்களுக்கு ஒரு $12 million ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த ஸ்டாக் அதுக்கப்புறம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. 570லேருந்து இப்போ கரண்டா அது ₹632ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. பாண்டிஆக்சைட்ஸோட சார்ட் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இன்னும் அது பாசிட்டிவா தான் இருக்கு. நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு தான் இருக்குது. அதனால வி கேன் கன்டின்யூ டு ஹோல்ட் திஸ் ஸ்டாக் ஃபார் சம் மோர் டைம். இப்போதைக்கு ஒரு 30-40% மட்டும் புக் பண்ணிப்போம் இந்த பிரைஸ்ல. ஏன்னா ஆல்ரெடி 11% கொடுத்துருச்சு. இந்த ஷார்ட் பீரியட்ல 11% அப்படிங்கிறது வந்து இட்ஸ் இட்ஸ் ஹார்ட்லி 10 டேஸ். அதுக்குள்ள 11% கொடுக்கறது வந்து வெரி குட் ஒன். ஸோ லெட்ஸ் புக் சம் ப்ராஃபிட் இன் பாண்டிஆக்சைட்ஸ். இன்டெலெக்ட் டிசைன் அகைன் அதே அன்னைக்கு தான் ஃபார் ஆல்மோஸ்ட் சிமிலர் ரீசன் தான். ஆர்பிஐ கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் டீல் கிடைச்சிருந்துச்சு. அதனால வாங்கினோம். ₹678 வாங்கினது ₹737 இருக்கு. ஆல்மோஸ்ட் ₹60 கொடுத்துருச்சு, விச் இஸ் a வெரி குட் 8% in this stock. ஒன்ஸ் அகைன் அதோட இன்டெலெக்ட் டிசைனோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் பார்த்தோம்னாலும் நல்லா தான் இருக்குது. தெர் இஸ் நோ இஷ்யூஸ் வித் தட் ஸ்டாக். பட் ஸ்டில் இந்த இடத்துல நம்ம ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் ஆவது புக் பண்ணிக்கிறது தான் பெட்டர். 8% அகைன் இஸ் a வெரி குட் நம்பர் ஃபார் திஸ் ஸ்டாக். நெக்ஸ்ட் இன் லைன் இஸ் டிடிகே ஹெல்த் கேர். டிடிகே ஹெல்த் கேர் வந்து பியூரா டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால நம்ம எடுத்தது. அது கண்டினியூஸா ஹையர் ஹை அடிச்சிட்டு இருந்துச்சு. மந்த்லில, வீக்லில அண்ட் இயர்லில ஆல்சோ இட் வாஸ் ஹிட்டிங் ஹையர் ஹை. ஸோ இப்பயும் அதோட சார்ட் வந்து நல்லா தான் இருக்குது. தெர் இஸ் நோ இஷ்யூஸ் வித் த சார்ட். பட் அகெயின் த சேம் ரீசன் 9%க்கு மேல ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுனால நம்ம போதும் அப்படின்ட்டு ஒரு 60-70% இருந்து ப்ராஃபிட் புக் பண்ணிப்போம். டிடிகே ஹெல்த் கேரை பொறுத்தவரையும் எப்பயுமே அந்த ஸ்டாக் மேலே கீழே போயிட்டு தான் இருக்கும். ஒரே டைரக்ஷன்ல அப்படியே போயிடாது. ஸோ வில் ஆல்வேஸ் கெட் another ஆப்பர்ச்சுனிட்டி. இதே ஸ்டாக்ல திருப்பி நமக்கு கீழே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனாக்க டெக்னிக்கல்ஸை பேஸ் பண்ணி பை பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இஸ் GAEL, குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட் லிமிடெட். இந்த ஸ்டாக்கும் ஸ்விங் ட்ரேடிங்காக தான் எடுத்தோம். 9th அன்னைக்கு தான் எடுத்திருக்கோம். ₹217 எடுத்து இப்போ ₹238 இருக்குது. another 10% இந்த ஸ்டாக் கொடுத்துருக்குது. டெக்னிக்கலா இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. இதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும்னா வச்சிருக்கலாம். இல்ல பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்றதுனாலும் புக் பண்ணிக்கலாம். இந்த yellowல மார்க் பண்ணிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே சின்ன சின்னதா நெகட்டிவ்ல இருக்குது. அதுல தூத்துக்குரின் ஆல்கலின் அண்ட் நிலா ஸ்பேசஸ் இது ரெண்டுமே லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ். இது இப்போதைக்கு நம்ம ப்ராஃபிட் புக் பண்றத பத்தி யோசிக்கவே கூடாது. கீழே வந்திருக்குது. வில் ஜஸ்ட் ஆட் டு திஸ் ஸ்டாக். இன்ஃபேக்ட் நிலா ஸ்பேசஸ் வந்து கிட்டத்தட்ட 11% மேல தான் இருக்குது. பட் ஸ்டில் we are not going to book any profit in that. We are just going to add நிலா ஸ்டாக்ஸ் slowly and steadily. வீக்லி ஒன்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. வாங்கி ஆட் பண்ணிட்டே போங்க. தூத்துக்குரின் ஆல்கலியும் அப்படிதான். டீசாலினேஷன் பிளான்ட் போடுறாங்க அப்படிங்கிறதுனால வாங்கிட்டு இருக்கோம். வில் கண்டினியூ டு பை திஸ் ஸ்டாக். ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்விங் ட்ரேட்காக 24ஆம் தேதி எடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 6% டவுன்ல தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இது வந்து ₹160 வரலையும் போச்சு, விச் வாஸ் கிவிங் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை. நம்ம வாங்கும்போது என்ன ரீசனுக்காக வாங்கினோம்னா, இது ரஷ்யா போர் நடக்கிற வரையும் இது கீழே இருக்கும். ஒன்ஸ் அந்த இஷ்யூ சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நல்ல மேல வந்துரும் அப்படிங்கிறதுக்காக எடுத்தோம். நெக்ஸ்ட் டேவே நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுத்துச்சு. இஃப் யூ ஆர் ஸ்டில் ஹோல்டிங், வி கேன் கண்டினியூ டு ஹோல்ட். அப்பப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறதும் பெட்டர் தான். ஜெயக்குமார் அண்ட் சென்னை பெட்ரோ நம்ம ரீசெண்டா தான் கொடுத்துருக்கோம். 9th and 10th of March அன்னைக்கு தான் கொடுத்துருக்கோம். அது 1 to 2% ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருக்குது. வில் கண்டினியூ டு ஹோல்ட் இட். வேறஸ் BGR எனர்ஜி 10th அன்னைக்கு எடுத்திருக்கோம். ஆல்ரெடி 10% அப்ல இருக்கு. ஸ்டாக் சர்க்கியூட்ல மேல போயிட்டு இருக்கிறதுனால ஹோல்ட் பண்ணுங்க. சர்க்கியூட் என்னைக்காவது வீக் ஆச்சுன்னா நான் இமீடியட்டா ஒரு ரிவ்யூ போடுறேன் யூடியூப்ல. ஒன்ஸ் நான் அப்படி போடும்போது வி கேன் புக் சம் ப்ராஃபிட் இந்த either 50% இல்ல 80% இல்ல கம்ப்ளீட்டாவோ புக் அவுட் ஆயிட்டு வந்துடலாம். மற்றபடி ஸ்டாக் இஸ் அ குட் ஸ்டாக் ஃபண்டமெண்டலி ஆல்சோ. ஸோ வி கேன் கண்டினியூ டு ஹோல்ட். லாஸ்டா நம்ம கொடுத்தது ஸ்ட்ரைட்ஸ் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக். இட்ஸ் அ ஃபார்மா ஸ்டாக். அவங்களுக்கு USD FD அப்ரூவல் கிடைச்சிருக்குங்கிறதுனால நேற்று தான் எடுத்தோம். ஐ மீன் ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்தோம். ₹330 328 இருக்குது. வில் ஹோல்ட் இட் அண்ட் நெக்ஸ்ட் ரிவ்யூல நம்ம பார்த்துக்கலாம் வெதர் வி வாண்ட் டு புக் ப்ராஃபிட்ஸ் இன் திஸ் ஆர் நாட். இதுக்கப்புறம் ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்றேன். இதே ஸ்டாக்ஸ்ல வேற ஏதாவது நியூஸ் வந்துச்சுனாலும் அப்டேட் பண்றேன்.